வெட்டி பேச்சு, வெட்டி பயல், இந்த சொற்களுக்கெல்லாம் அறிஞர்கள் பலரும் பொருள் சொல்லுகிற போது வெட்டி பேச்சு, வெற்று பேச்சு என்பது வெட்டி பேச்சு என்று திரிந்து விட்டது, வெட்டி பயல் வெற்று பயலிலிருந்து வந்தது என்பது போல் சொல்கிறார்கள். இல்லை, உண்மையிலே அது வெட்டி தான். வெட்டி பேச்சு தான், வெட்டி வேலை தான், வெட்டி பய தான். அந்த வெட்டி என்பது முற்காலத்திலே இந்த வேலை வெட்டி என்ற விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். வேலை என்பது ஊதியம் பெற்றுக்கொண்டு ஒரு வேலையை செய்வது. ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், ஒரு குப்பை அள்ளி போடுறேன், அது ஒரு மூட்டையை சுமக்கிறேன், ஒரு மரம் ஏறி இறங்குறேன், அதில் கொரிய நான் கூலியை வாங்கிக்கணும், சம்பளத்தை வாங்கி கொண்டு செய்தால் அதுதான் வேலை, ஜாப்பு. இந்த வெட்டி என்பது அதே வேலையை செய்வதற்கு பணம் இல்லாமல் செய்வது, எந்த ஊதியமும் இல்லாமல் எந்த கூலியும் இல்லாமல் இது போன்ற வேலைகளை செய்வது தான் வெட்டி. அதனால தான் வேலை வெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வெட்டித்தனமானா எதுவுமே லாபம் இல்லாமல் எல்லா வேலையும் செய்வான், அலைவான், அங்கே நின்று போவான், ஆனால் அவனுக்கு எந்த வருமானமும் இருக்காது, லாபமும் இருக்காது. அதுதான் வெட்டி. வெட்டி பேச்சு என்றால் லாபம் இல்லாத பேச்சு. அந்த பேச்சினால் ஒரு பயனும் இல்லை, பயனற்ற பேச்சு என்பதை வெட்டி பேச்சு. வெட்டி பயல் என்றால் அவனால் எந்த பயனும் இல்லை, அவன் சும்மா அலைவான், அவன் யாருக்கும் பயன்பட மாட்டான், அவன் வெட்டி பயல். எனவே வெட்டி பயல் என்பதும் வெட்டி பேச்சு என்பதும் சரியான வழக்கு தான்.